ஹலோ கைஸ், வெல்கம் டு ப்ரெப் ஷிஃப்ட் யூடியூப் சேனல். பழைய வீடியோவில் ஒருத்தர் எம்பிபிஎஸ் அண்ட் உஸ்பெகிஸ்தான் பற்றி கேட்டிருக்காரு. அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஸ்டே டியூன். இதுக்கு நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்னன்னு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக என்எம்சி என்ன சொல்ல வராங்கன்னு எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒய் ஷுட் வி சூஸ் உஸ்பெகிஸ்தான் ஃபார் எம்பிபிஎஸ்? லோ டியூஷன் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிறாங்க. நிறையா யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா என்எம்சி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மெஸ்ஸஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸ் ஆர் அவைலபிள். அப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸாம் எஃப்எம்ஜிக்கு அவங்க சில காலேஜஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேஃபான ஒரு கண்ட்ரியாக இருக்குது. நம்ம திருப்பி என்எம்சி ரூல்ஸ் நம்ம ரீகேப் பண்ணிக்கலாம். என்எம்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு மினிமம் 54 months இருக்கணும், 12 months இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும், இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருக்கணும், லைசன்ஸ் எக்ஸாம் இருந்தால் அதை கிளியர் பண்ணி நீங்கள் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அண்ட் சேம் 19 subjects இந்தியாவில் இருக்கணும். அப்புறம் இன்டர்ன்ஷிப் பார்த்திங்கன்னா அந்த ஓன் ஹாஸ்பிட்டலே பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ். நம்ம உஸ்பெகிஸ்தானில் பார்த்திங்கன்னா 5 years அகாடமிக்ஸ் வரும், 1 year இன்டர்ன்ஷிப் வரும், டோட்டலாக 6 years இருக்கும். மேக் ஷுர் என்ன கோர்ஸ்னு பார்த்துக்கோங்கன்னா, ஏன்னா வெரி ஃபியூ காலேஜஸ் ஆக்சுவலி ப்ரொவைட் எம்பிபிஎஸ். மற்றதெல்லாம் எம்டி ப்ரோக்ராம்னு கொடுப்பாங்க. இங்கிலீஷ் மீடியமே இருக்குது. கரிக்குலம் நான் சொன்ன மாதிரி 19 subjects இருக்குது. கிளினிக்கல் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா ஒன்லி 3rd yearலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்தியாவில் மற்ற கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா யூஸ்வலி தே ஸ்டார்ட் ஃப்ரம் 1st or 2nd year. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அப்புறம் உஸ்பெகிஸ்தானில் நோ லைசன்ஸ் எக்ஸாமே இல்லாமல் they giving you license. எலிஜிபிலிட்டி கைதாக பார்த்திங்கன்னா, நம்ம நீட் மார்க் குவாலிஃபை இருக்கணும், விச் திஸ் இயர்ஸ் இட்ஸ் 113, அண்ட் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 140 வரும். அப்புறம் 50 marks நீங்கள் பிசிபி, அதாவது ஃபிசிக்ஸ் கெம் பயோவில் எடுத்துருக்கணும். 17+ இருக்கணும். உங்களுக்கு பாஸ்போர்ட்ஸ், வேலிட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது பிசிசி, விசா அதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும். ஃபீஸ்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 to 4 lakhs per year வருது. ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 8,000 12,000 வரைக்கும் வருது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எஸ்டிமேட்டட் காஸ்ட் பார்த்திங்கன்னா 25 to 30 lakhs per year உங்களுக்கு வருது. அப்புறம் பிஃபோர் ஸ்டார்டிங் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு காலேஜ் உஸ்பெகிஸ்தான் சூஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் அது என்எம்சி ரெகக்னைஸ்டாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் என்எம்சி கவர்மெண்ட் வெப்சைட்லேயும் பாருங்கள். மேக் ஷுர் WDOMSலேயே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேக் ஷுர் எதுவும் நீங்கள் ஒரு ஏஜென்சியை நம்பி நீங்கள் போகாதீங்க. அப்புறம் மேக் ஷுர் அப்புறம் நீங்கள் உஸ்பெகிஸ்தான் போகிறீங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூ லேர்ன் தேர் லோக்கல் லாங்குவேஜ். ஏன்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கு உங்களுக்கு எந்த ட்ரான்ஸ்லேட்டர்ஸும் தர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ரஷ்யனும் உஸ்பெக் அந்த லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி வரும். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா, உஸ்பெகிஸ்தான் இஸ் அ வெரி கோல்ட் கிளைமேட். அப் டு -15 degrees Celsius வரைக்கும் போகும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் வெரி ஹார்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா இதனாலே அவங்களுக்கு ட்ராபிக்கல் டிசீசஸ், அதாவது நம்ம வின்டர்லேயோ சம்மர்லேயோ வர டிசீஸ், மலேரியா, டெங்கு, டைஃபாய்டு இதெல்லாம் இருக்காது. ஆனால் நம்மளுக்கு என்ன நம்ம இந்தியாவில் கற்றுக்குறோமோ அந்த மாதிரி இருக்காது. ஆனால் இது ஏன் நான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் எக்ஸாமில் உங்களுக்கு கம்யூனிட்டி மெடிசன் பேப்பர் இருக்குது. தட்ஸ் வாட் யூ கோனா லேர்ன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் நான் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அவங்க சொல்கிறேன், நீங்கள் மேக் ஷுர் உங்களுக்கு டிசீஸ் பேட்டர்ன் சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இது என் நெக்ஸ்ட் எக்ஸாம் இஸ்கோன டிட்டர்மைன் நீங்கள் இந்தியாவில் படிக்க போகிறீங்களா இல்லையான்னு. ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா பேப்பரும் திருப்பி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு காலேஜ் போனாலும் எனக்கு கம்பல்சரியாக இது கொடுத்துருக்காங்களா, எனக்கு கம்யூனிட்டி மெடிசன் இருக்கா, இந்தியா மாதிரி சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முன்னாடி மாதிரி சொன்ன மாதிரி லாங்குவேஜ் பேரியர் இருக்குது. ஆனால் நீங்கள் உஸ்பெக்காக ரஷ்யன் கற்றுக்கிற மாதிரி வரும். இன்டர்ன்ஷிப் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 யூனிவர்சிட்டிஸ் இன் உஸ்பெகிஸ்தான் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட காலேஜ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, பட் அவங்க கவர்மெண்ட் காலேஜஸ்லேயோ மற்ற காலேஜஸில் பண்ண வைக்கிறாங்க. அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய காலேஜஸ். அதனால் அதை முதல்ல ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உஸ்பெகிஸ்தானில் இருக்க மெயின் ஃபெயிலியர் என்னென்னா, எஃப்எம்ஜி நெக்ஸ்ட் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, பாசிங் ரேட். அதனால் நீங்கள் அதை மேக் ஷுர் பாசிங் ரேட் ஒரு இருக்கிறதுல ரொம்ப கம்மியான கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான், ரஷ்யா. ஆனால் நீங்கள் ரொம்ப ஹார்ட் பண்ணி ரொம்ப எஜுகேஷன் அங்கே நல்லா இல்லனால தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் நீங்கள் போகிற ஐடியாவில் இருக்கீங்கன்னா யூ ஹவ் டு மேக் ஷுர் யுவர் எஜுகேஷன் இஸ் வெரி ப்ரிப்பேர்ட். நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் நீங்களாக ஓனாக படிக்கிற மாதிரி நீங்கள் கற்றுக்கணும். பிகாஸ் யூ கேனாட் பி ரிலையபிள் ஆன் டீச்சர்ஸ். நீங்கள் டீச்சர்ஸை நம்பி மட்டும் நீங்கள் போக முடியாது. எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியாது. சார் இல்லை எனக்கு மென்டலாக நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், என்னால் பண்ண முடியும்னு நினச்சா மட்டும் யூ கோ ஃபார் உஸ்பெகிஸ்தான். இப்போ நம்ம டாப் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இன் உஸ்பெகிஸ்தான் பார்க்கலாம். தாஷ்கண்ட் மெடிக்கல் அகாடமி, சாமர்கண்ட் மெடிக்கல் அகாடமி, அப்புறம் புர்கா ஸ்டேட் மெடிக்கல் இன்ஸ்டியூட் அண்ட் ஃபெர்கானா மெடிக்கல் இன்ஸ்டியூட் அண்ட் ASMI.
இதெல்லாம் வந்து ஒரு டாப் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இன் உஸ்பெகிஸ்தான். எல்லாமே வந்து என்எம்சி ரிஜிஸ்டர் அண்ட் WHO ரெகக்னைஸ்ட். இருந்தாலும் மேக் ஷூர் WDOMS வெப்சைட்டில் இருக்கா. நான் பழைய வீடியோவில் எப்படி நம்ம WDOMS வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். மேக் ஷூர் வந்து அது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன்னா, உஸ்பெகிஸ்தான் இஸ் அ குட் கண்ட்ரி ஃபார் MBBS. ஆனால் ஐ ஒன்ட் suggest you to keep it as first or second option. நீங்கள் ஒரு தேர்ட் ஃபோர்த் ஆப்ஷன் ஒரு ஃபஸ்ட்டு 2 கண்ட்ரி தேர்ட் கண்ட்ரி ஒர்க் ஆகலைன்னா அப்போ தான் நான் உஸ்பெகிஸ்தான் போக கேட்பேன். ஏன்னா FMG ரேட் எஜுகேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் நல்லா இல்லை. அவங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா இங்கிலீஷும் ஜாயின் பண்ணி ஏஜென்சி சேர்த்து விட்டு 3rd year 4th year பைலிங்குவலாக மாற்றி விட்டுறாங்க. அப்போ அவங்க வந்து ரஷ்யன் கற்றுக்கிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மெத்தட் நம்ம என்எம்சி அக்செப்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் நீங்கள் கன்ஃபார்மாக வந்து நீங்கள் இந்த காலேஜ் போகிறதா இருந்தால் நல்லா விசாரிச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் ஒரு தடவை போய் விசிட் பண்ணிட்டு வரது கூட இட்ஸ் நாட் ப்ராப்ளம். நீங்கள் போய் விசிட் பண்ணிட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு பண்ணுறது அது ஒரு சஜஸ்ட் இஸ் அ குட் சாய்ஸ். ஏன்னா இட்ஸ் யுவர் லைஃப். நீங்கள் 5.5 6 years படிக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் வந்து நல்லா விசாரிச்சுக்கோங்க. 1க்கு 2 இது வச்சுக்கோங்க, ப்ரூஃப்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க உஸ்பெகிஸ்தானாக இருந்தால். அதனால் நான் வந்து ஸ்டில் ஐ வுட் ஆஸ்க் யூ டு கன்சிடர் டிமோர்-லெஸ்டே ஆர் கிர்கிஸ்தான். ஏன்னா அந்த மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் பேரியர் ஒரு FMG ரேட் ப்ராப்ளம்ஸ் வராது உங்களுக்கு. பட் ஸ்டில் நீங்கள் உஸ்பெகிஸ்தான் போகிறீங்க இஸ் அ குட் சாய்ஸ். பட் ரொம்ப அலர்ட்டாக இருங்க, யாரையும் நம்பிடாதீங்க. WDOMS வெப்சைட் நான் போன வீடியோவில் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி செக் பண்ணுங்கள். WHO இருக்கான்னு செக் பண்ணுங்கள், NMCயில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 1க்கு 2 3க்கு சீனியர்ஸை ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்புறம் முடிஞ்ச உங்களுக்கு சப்ரெடிட் ஆஃப் உஸ்பெகிஸ்தானும் படித்து பாருங்கள். எல்லாம் பார்த்துட்டு கம் டு அ கன்க்ளூஷன். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த PrepShift யூடியூப் சேனல். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லைனா மேக் ஷூர் யூ சென்ட் அ Gmail or mail to the prepshift@gmail.com. Thank you.